World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜோதிட ஞானாம்பிகை திருமதி SP பத்மபிரியா அவர்கள் MA அஸ்ட்ரோ அவர்கள் குரு பயிற்சி பலன்கள் 2024 என்ற தலைப்பில் பேச உள்ளார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்யட்ச ராகவே கேதவே நமோ நமக. குரு பயிற்சி பலன் 2024 1/5/2024 முதல் ஒரு வருட குரு பயிற்சி பலன். இந்த குரு பயிற்சி பலனில் குரு பகவான்னா யார், பிரகஸ்பதினா யார், 12 ராசிகளுக்கு இந்த குரு பகவான் நல்ல விஷயங்களை செய்கிறாரா இல்லை ஏதாவது கெடு பலன்களை செய்கிறாரா, பாதகத்தை செய்வாரா யோகத்தை செய்வாரா, இந்த வருஷம் ரிஷபத்தில் குரு வரக்கூடிய காலம் பொதுவாக உலக பலன் எப்படி இருக்குது, ராசி பலன் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு குருனா யார்? ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர்த்தையும் படைக்கிறார். படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில்னு சொல்லக்கூடிய 3 தொழிலையும் செய்கிறதுக்காக. பிரம்மனால் இந்த சிருஷ்டி தொழிலை சரியாக செய்ய முடியல, டிஸ்டர்பாக இருக்குது. கூட வந்துட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னம்னா சிவபெருமான கூப்பிடுறார். ஐயா, இந்த சிருஷ்டி தொழில் படைத்தல் தொழிலுக்கு எனக்கு கொஞ்சம் உதவுங்கோ. அப்போ இந்த படைத்தல் தொழிலை யார் யாரும் சேர்ந்து செய்கிறாங்க, பிரம்மனும் சிவபெருமானும் சேர்ந்து செய்கிறாங்க. தேவகணத்தையும் ரிஷி கணத்தையும் முதல்ல படைக்கிறாங்க. அசுரர் அப்புறம் அரக்கர்கள்லாம் அதுக்கப்புறம் தான் உருவானாங்க. இந்த ரிஷிகள் 11 பேர்த்த படைக்கிறாங்க. அந்த 11 பேர்த்தில் 7 பேர் சப்த ரிஷிகளாக அவங்களுடைய வர்க்கத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த நவகோள்களும். நவகோள் நாயகர்கள் அந்த 9 பேரும் ரிஷி கோத்திரத்தை சார்ந்தவங்க. அதில் சப்த ரிஷி மரீசி, புலஸ்தியர், அத்திரி, பிருகு, ஆங்கிரீஸ், புலகர், வசிஷ்டர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷியினுடைய புதல்வர்கள் 2வரில் ஒருவர் தான் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஞான குரு குரு பகவான். இவர் என்ன பண்ணுறார், 64 கலைகளையும் 4 வேதங்களையும் அப்படியே துல்லியமாக பிரமாதமாக கற்றுக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி இந்த அல்டபுல்டப்பெல்லாம் அவருக்கு காமிச்சதே கிடையாது. அறவழியில் ஒழுக்கமாக நேர்மையாக எல்லாத்துக்கும் அதை சொல்லி கொடுக்குறார். அவருடைய திறமைகளை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பிரகஸ்பதியை தேவகுருவாக வந்துட்டு நியமிக்கிறாங்க. அப்போது இந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தினா யாருங்க? கடவுள். ஆமாம், முப்பெரும் தேவர்களுடைய ஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி. அது சிவஸ்வரூபம்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிரகஸ்பதிக்கு ஞானத்தை போதித்தவர்னு சொல்லலாம். அப்போ அதிதேவதை. அப்போ ஏங்க பிரகஸ்பதிக்கு அபிஷேகம் பண்ணாமல் தட்சிணாமூர்த்திக்கு வந்து குரு பயிற்சியில் வந்துட்டு யாகங்கள்லாம் வளர்த்தி அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா, அதிதேவதையை வழிபாடு பண்ணுறப்ப சகல கீர்த்தியும் உண்டாயிரும். கட்டாயமாக அபிஷேகம் பண்ணுறப்ப தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய நவகோள்களில் வடக்கு பார்த்துருக்கக்கூடிய குருவுக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு குரு பூஜை யாகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பூர்த்தி ஆகும். தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் அபிஷேகத்தை பண்ணிவிட்டு நவகோளில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதிக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யாத விடக்கூடாது. சரி, ஓகே. பிரகஸ்பதினா இவருன்னு சொல்லிட்டீங்க. லோகம் எப்படிமா தோன்றுச்சு? சூரியனுடைய ஒளி கதிர்களும் குரு கிரகத்தினுடைய கிரணங்களும் இணைந்து கற்பம் உருவாகுச்சு. அப்போ கற்பம்னா என்ன அர்த்தம்? படைத்தல், குழந்தைகள். இப்போ பூலோகம் உயிர் பெற்று எழுந்துச்சு, எல்லா உயிரினங்களும் உருவாகுச்சு. அப்போ அதுக்கு வந்துட்டு காரணம் யார்? சூரியனுடைய ஒளி கதிர்களும் குருவனுடைய கிரகணமும். கிரணப்பார்வை
அதனுடைய ஒளியும் சேர்ந்து தான் உயிரினங்களை உருவாக்குச்சு. அப்போது ஆத்மகாரகன் சூரியன், ஜீவகாரகன் யாருங்க? குரு பகவான். குருபலம்ங்கிறோம். குருபலம் இல்லாத கல்யாணம் பண்ணக்கூடாதா? பண்ணலாங்க ஐயா. குருபலம் வரும்போது குழந்தை பிறக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ குருபலம்ங்கிறது ஆதியிலேருந்து நம்ம எதுக்காக பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த புத்திர பேர் பெறக்கூடிய அற்புதமான காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும்போது நல்ல குரு பலத்தோடு, அதாவது பலமுள்ள பிள்ளை பேர் பெற்றெடுக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ புத்திரகாரகன் குரு பகவான், தனக்காரகன் குரு பகவான், ஞானம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான், எல்லாத்தையும் அறிந்தவர் குரு பகவான், தர்மத்தை போதிக்கக்கூடியவர் குரு பகவான், ஜீவனத்துக்கு காரகன் குரு பகவான், கொஞ்சம் புஷ்டியானவர் குரு பகவான், பொருளுக்கு வந்துட்டு அதிபதி குரு பகவான், சுண்டல் வந்துட்டு அவருடைய தானியம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களையும் குரு பகவானுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு ஞானத்தை பெறணும்னா குரு பகவான், போதிக்கிறவரும் குரு பகவான், அதை கற்றுக்கிற நம்மளும் குரு பகவானுடைய அம்சத்தில் இருந்தால் தான் அதை கற்றுக்கவே முடியும். அப்போ சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லா விஷயத்தையும் ஒரு பாட படிப்பிலேருந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இன்னும் என்ன மொழினாலும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும். கல்லீரல் கணையத்துக்கும் பின் மூளைக்கும் அதிபதி வந்துட்டு குரு பகவான். சுண்டல் எப்படி இருக்கும்? மூளை மாதிரியே இருக்கும். அப்போ அறிவையும் ஞானத்தையும் தர்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குரு பகவான். இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளே வராரு. அப்போ அந்த ரிஷபராசி சுக்கிரன், இந்த சுக்கிரனோடு குரு சேரும்போது கோடீஸ்வர யோகமே உண்டாகுது. அப்போ இந்த வருஷம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு லக்கு தான். வீட்டுக்காரர் கஷ்டமே பட்டாலும் தனக்கு தேவையான பொன் பொருள்களை கட்டாயமாக வாங்கி கொடுத்துருவார். தங்கம், கட்டுமான பொருட்கள்லாம் விலை உயரும். நம்மளோட இந்திய மதிப்பெண் பணத்தினுடைய மதிப்பு வந்துட்டு கொஞ்சம் கூடும். எல்லா விதத்துலேயுமே ரிஷபத்தில் குரு வரக்கூடிய காலம் பூமிக்கும் பொன்னும் பொருளுக்கும், ஏன்னா பூமி தான் அந்த இடத்துல சிறப்பான ஒரு காலம். இன்னொரு விஷயம் பாருங்கள், குரு வளையத்துக்குள்ளே வரார். என்னம்மா ஆட்சி கேள்விப்பட்டிருக்கேன், உச்சம் கேள்விப்பட்டிருக்கேன், நீச்சம் கேள்விப்பட்டிருக்கேன். கடகத்தில் போய் உச்சம் அடைவார், மகரத்தில் நீச்சம் அடைவார், மூலத்திரிகோணத்தில் தனுசில் இருப்பார், ஆட்சியில் மீனத்தில் இருப்பார். சரிம்மா, இது என்ன குரு வளையம்? இப்போ புஷ்கர நவாம்சம்ங்கிற மாதிரியா குரு வளையத்துலேயும் பார்த்திங்கன்னா குருவுக்கு அதீத சக்தி வெளிச்சம் கிடைக்கும். அப்போ ரிஷபத்தில் குரு, சிம்மத்தில் குரு, தனுசில் குரு, கும்பத்தில் குரு போகக்கூடிய காலம் குரு வளையத்தில் இருக்கக்கூடிய காலம். அந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்ல பலன்களை குரு பகவான் தரப்போகிறார். தேடின கல்வி கிடைக்க போகுது. காலபுருஷனுக்கு வாக்குஸ்தானம், நல்ல சங்கீதம் கிடைக்க போகுது. ஆதியில் சித்தர்கள் எழுதி வச்ச நூல்களுக்கு, பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் நல்ல மியூசிக் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க மக்கள்? அழகாக இசையோடு அந்த மந்திரங்களை பாடலாக்கி கேட்க போகிறார்கள், பாடப்போகிறார்கள்ங்கிறத இந்த குரு பகவானுடைய ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாங்க. அப்போ இந்த குரு பகவான் வளையத்தில் வர இந்த மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வருது அப்படிங்கிறது குருவனுடைய சிறப்பை வச்சு தாங்க. இந்த குரு பகவான் சிம்மத்துக்குள்ளே போய் மக நட்சத்திரத்தில் சந்திரனும், சிம்மத்தில் குரு பகவானும், பௌர்ணமி 7ல் வந்துட்டு சூரியனும் இருக்கக்கூடிய காலம் மகாமக தீர்த்தத்தில் இந்த கும்பகோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்த நதிகளும் வந்து கலக்கிறதாகவும், சகல தோஷங்களையும் நம்ம அங்கே போய் நீராடிட்டு வந்தோம்னா சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறதாகவும் சொல்கிறாங்க. அப்போ இல்லாததை சொல்லுவாங்களா? ஆதியிலேருந்து இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்க. அப்போது குரு பகவானை பார்த்தீங்க அப்படின்னம்னா புதனை விட செவ்வாய்க்கு சக்தி அதிகம், செவ்வாயை காட்டிலும் சனி பகவானுக்கு சக்தி அதிகம், சனி பகவானை காட்டிலும் குரு பகவானுக்கு சக்தி அதிகம். முழு சுபர்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா குரு பகவானை தான் சொல்கிறோம், பிரகஸ்பதியை தான் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களுமே குரு பகவானை பழிக்கிறதே இல்லைங்க. குரு பகவானை எனக்கு பகை பிடிக்கல அப்படின்லாம் மனசார சொல்கிறதில்ல. இந்த குரு பகவானுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சந்திரன் மேலேயும் புதன் மேலேயும் ஒரு கோபம். இப்படி சந்திரன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரே,
நம்ம பிள்ளைன்னு இவ்வளோ வித்தைகளை கற்றுக் கொடுத்தோம், கடைசியில் அது புதனுடைய பிள்ளையாகி போச்சு, சாரி சந்திரனுடைய பிள்ளையாகி போயிட்டாரே புதன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கோபம், அவ்வளோதானவே ஒழிய மற்ற ரீதியாக 8 கோள்களுக்கும் குரு வந்துட்டு 8 கோள்களுக்குமே குரு பகவானை ரொம்ப பிடிக்கும். யாராவது குருவை விரும்பாமல் இருப்பாங்களா? குருவை விரும்பினா தானே எல்லா கலைகளுமே கற்றுக்க முடியும். 9 தேவர்களும் தேவர்களாக இருக்கணும்னாலே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தானே ஆகணும். சரிங்க, அடுத்தது குரு பெயர்ச்சி. ஓகே, சில திதிகளுக்கு குரு நன்மையை செய்ய மாட்டார், செய்வார் ஆனால் செய்ய மாட்டார். அது யாருக்கு அப்படின்னம்னா, துதியை திதி, ஏகாதசி திதி, சதுர்த்தசி திதி, சப்தமி திதி, இந்த திதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் திதி சூன்யமாக மாறிடுறார். அவர் எந்த திரும்பி பார்த்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வேலையை பாதி பர்சன்டேஜ் 50 தான் பண்ணுவார், 50% பண்ண மாட்டார். ஒருவேளை குரு அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் திரிகோணத்தில் நின்று ஒரு பார்வை பட்டுச்சு, அதே திரிகோணத்தில் வந்துட்டு இப்போ கோச்சார குருவும் பயணம் செய்கிறாருன்னா குருவனுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு வளையத்தில் ரிஷபத்தில் இருக்கையில் பார்த்திங்கன்னா, ரிஷபத்தில் இந்த வருஷம் குழந்தைகள் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் 5வது மாதத்துக்கு மேலே 1 வருஷ காலம் ரிஷபத்தில் குரு வளையத்தில் இருக்கிறப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் சிறந்த ஞானிகள் ஆகுவாங்க, சயின்டிஸ்ட் ஆகுவாங்க, பேச்சாற்றல் எல்லாமே ஒரு சிலருக்கு பெரிய ஞானம் இருக்கும், ஆனால் அவங்க வெளி உலகத்துக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் இந்த குரு வளையத்தில் இருக்கும்போது குழந்தை பிறந்திருந்ததுன்னா, அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் குரு வளையத்தில் இருக்கையில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பிரபல்யம் ஆயிடுவாங்க. சந்து பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா கூட அவங்க பிரபல்யம் ஆயிடுவாங்க. இந்த காஞ்சி பெரியவா, சங்கராச்சாரியார், இந்திரா காந்தி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் குருவிற்க பிறந்தவங்க. அப்போ இவங்க பிறந்த இடமும் பெருசு, அதை விட அவங்கள வளர்த்தி விட்ட காலமும் ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்கள வந்துட்டு அவங்களோட பாதத்தை பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்க சொன்னோம்னா அவங்கள வந்துட்டு பெரிய ஆள் ஆக்கி விட்டுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷப ராசியில் குரு வந்து அந்த பலனை நான் சொல்கிறேங்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. சரி, மேச ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக குரு எந்தெந்த வீட்டுக்கு வந்தால் யோகம், 2, 5, 7, 9, 11வது வீட்டுக்கு லக்னத்துக்கோ ராசிக்கோ குரு கோச்சார ரீதியாக வந்தால் யோகம், நல்ல பலம் கொடுப்பார். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு குரு பகவான் நட்பு பாக்யாதிபதியாகி வருவார், போகாதிபதியாகி வருவார். அவர் இந்த வருஷத்தில் 5வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2வது வீட்டுக்கு வராரு. எந்த இடத்துக்கு வராரு? தனக்கு தனஸ்தானத்துக்கு வராரு. அப்போ அப்பா மூலியமாக பாக்கியம், 9ஆம் அதிபதி தனஸ்தானத்துக்கு வந்தால் நிலத்தை எழுதி வைப்பார் அப்பா, சொத்து சுகங்கள்லாம் நல்லா இருக்கும். ஒரு வேளை மேச ராசி இல்லை மேச லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னா தந்தையாருடைய பொருளாதாரம் இந்த வருஷம் நல்ல உயர்வை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வந்துட்டு உணர்ந்துக்கலாம். நல்ல ஒரு திருமண காலம்னு சொல்லலாம். பயிற்சி ஏதாவது புதுசாக இந்த வெளிநாடு போகிறதுக்காக படிச்சிட்ருக்கிறேன், இந்த குரூப் இந்த ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணால் தான் நான் ஃபாரினே போக முடியும், இந்த வருஷம் எழுத முடியுமா, போகலாமா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கல்வி சார்புலேயும் இந்த குரு பகவான் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வெளியூர் போகிறது 6, 8, 10வது வீட்டை குரு பகவான் பார்ப்பார். 2வது வீட்டில் குரு பகவான் வந்து 6, 8, 10வது வீட்டை பார்ப்பார். அப்போ 6வது என்னென்ன நட்சத்திரத்துக்கு போகிறார் பாருங்கள். இந்த வருஷம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போகிறார், சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்தது ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்போ ராஜா ராணியினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார். அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார். இந்த 3 நட்சத்திரமுமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. அப்போ மேச ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6வது வீட்டை குரு பகவான் சூரியனுடைய சந்திரனுடைய காலில் நின்று பார்த்தா அரசு உத்தியோகம் கிடைக்குமா இல்லையா? உத்தியோகம் கட்டாயமாக கிடைக்கும். சரிங்களா? என்ன கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏற்றிக்கூடாது, அது மட்டும்தான் பிரச்சனையே. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்புல கொழுப்பு கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். அது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துருக்கணும். 8வது இடத்த குரு பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டிகள்லேருந்து நம்மளுக்கு விடுதலை பண்ணுறதுக்கான ஒரு வழி.
10வது வீட்டை குரு பார்க்குறது யோகம். மேச ராசிக்கு லாபஸ்தானம் பாதகம்னு எடுக்கிறத விட லாபத்தில் தான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கிறார். ஏறக்குறைய 12ல் வந்துட்டு ராகு பகவான் இருக்கிறார். எப்படி பார்த்தோம்னாலும் மேச ராசியோ லக்னத்திலேயோ ஒருத்தர் பிறந்திருந்தால் இந்த வருஷம் குரு பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூப்பர். அடுத்தது பொதுவாக குரு வேலை செய்யணும். காலபுருஷனுக்கு 2வது வீட்டுக்கு போயிட்டு நிற்கிறார். திருவாசகம் படித்தோம்னா குரு வேலை செய்வார். ஏன்னா வாய்மொழி எதுங்க? ரிஷபம். அதில் சூரியன் யாருங்க? சிவபெருமான். சந்திரன் யாருங்க? அடுத்து வரக்கூடியவர் சந்திரன் யாருங்க? பராசக்தி. அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் யாருங்க? குமரகுரு. எப்படி பார்த்தோம்னாலும் தெய்வ கீர்த்தனைகளை பாடுறதுனாலையும் கேட்கறதுனாலையும் இந்த வருஷம் குருவனுடைய அருள் பூர்ணமாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். சும்மா ஒரு பாட்டு கேட்டுட்டு போயிட்டு வந்தோம்னாலே அந்த வேலை வந்துட்டு நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலை கூட நடந்து முடிஞ்சிடும். அடுத்தது ரிஷப ராசியில் ஜென்ம குருவாக வரார். ரிஷப ராசியில் குரு ஜென்ம குருவாக வரார். அது பெண் வீடு. தனுசு வீட்டுக்குரிய குருவாக வேலை செய்வாரா? மீன ராசிக்குரிய குருவாக வேலை செய்வாரா? மீன ராசிக்குரிய குருவாக வேலை செய்வார். அது பெண் வீட்டுக்கு குரு பகவான் போகிறாருங்கிறதுனால. அப்போ 8ஆம் அதிபதியாக வேலை செய்கிறத காட்டிலும் அவர் லாபாதிபதியாக வேலை செய்வார். சுக்கிரனோட குரு சேர்றாரு. அப்போ 2 பிராமணர்கள் சேர்ந்து அந்த இடத்துல விதண்டாவாதம், எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமாங்கிற போட்டி. குறுக்கால இருக்கக்கூடிய நம்மெல்லாம் பாடம் கற்றுக்கலாமா இல்லையா? அப்போ அவங்க மூலியமாக மற்றவங்க பாடம் கற்றுக்கக்கூடிய காலம். அப்போ இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவால் ரிஷபராசிக்காரவங்களால் யாருக்கு நன்மை ஏற்பட போகுதுன்னா அவங்களுடைய பிள்ளைகள். எந்த பாவம்? 5வது வீடு. அவங்களுடைய மனைவி 7வது பாகவம். அடுத்து அவங்களுடைய பாக்கியம். அப்போ இந்த 3 பார்வையும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னிடத்தை நிற்கக்கூடிய இடத்துல கொடுக்க மாட்டார். தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி எதுக்கால இருக்கக்கூடிய அவங்களுக்கு தன்னுடைய பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு கொடுப்பாரு. அந்த பார்வைப்படக்கூடிய இடம் துர்பாவமாக இல்லையே. புத்திரஸ்தானத்துக்கும் மனைவி ஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் ஒரு செலவு பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த 1 வருஷ காலம் செலவு நல்ல செலவாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கணும். புது நட்பால் கூட்டு சேர்ந்தோம்னா கட்டாயமாக நட்புனால பாதகம் வரும். ஏன்னா 7வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனைவி ஸ்தானம் மட்டும் இல்லை, தன்னுடைய கூட்டாளிக்கும் அப்புறம் கொடுத்துட்டே கும்பிடு போட்டுட்டு வந்துடுற மாதிரியே இருக்கும். அப்போ கொடுக்கக்கூடிய இடம் ரிஷபமாகவும் வாங்கக்கூடிய இடம் 5, 7, 9ஆகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால புது தொழில் செய்கிறதுல பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கணும். லாபாதிபதி ராசிக்குள்ளே வரார். இது சுபபோகம். எங்கிருந்தாலும் லாபத்தை வந்துட்டு எடுத்து கொடுப்பார். இருந்தாலும் ஒரு அரை தோஷம் வந்துட்டு குருவுக்கும் சுக்கரனுக்கும் இருக்குது. ஏன்னா இவர் தேவகுரு, இவர் அசுரகுருங்கிறதுனால பிள்ளைகளோட போட்டி போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிள்ளைங்க இதோட அளவுக்கு மீறி கொஞ்சம் செலவுகளை கொடுப்பாங்க. அந்த செலவுகளை நம்ம வந்துட்டு செஞ்சுக்கணும். அடுத்தது மிதுன ராசிக்கு விரய குருவாக போகிறார். மிதுன ராசிக்கு பாதகாதிபதியும் அவரே தான், ஜீவாதிபதியும் அவரே தான். 7ஆம் இடத்துக்கு அதிபதி பாதகாதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஜீவாதிபதி. இப்போ இந்த ஜீவாதிபதியும் பாதகாதிபதியுமா இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 12வது வீட்டில் மறைகிறாருங்கிறதுனால புது தொழிலை எடுத்துக்காம ஏற்கனவே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர்றது தான் மிதுன ராசிக்கு அருமையான ஒரு பலன். அப்போது நம்மளோட பார்ட்னர் இப்போ போய் பார்ட்னரோட புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா பார்ட்னருக்குரிய 7ஆம் அதிபதி விரயத்தில் போகுது. அப்படிங்கிறதுனால அவங்களால விரயம் ஏற்படுதா இல்லை நம்மளால விரயம் ஏற்படுதான்னு தெரியாது. மொத்தத்தில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டோ இல்லை நான் சொந்தமாக பண்ணுறேன்னு சொல்லியோ இந்த வருஷத்தில் புது முதலீடு எதையுமே போடக்கூடாது. எப்படி அஷ்டம சனியிலிருந்து தப்பிச்சிட்டாங்க, பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் போயிட்டார். அதனால் பெரிய ஒரு வில்லங்கம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. 4, 6, 8வது வீட்டை இந்த குரு பகவான் இப்போ பார்க்க போகிறார். 4ங்கிறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, 6ங்கிறது உடம்பு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, 8ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கடனையும் அக்கம் பக்கத்து பிரச்சனைகளையும் வம்பு வழக்கையும் தீர்க்கக்கூடியது. அப்போ இந்த வருஷம் பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு வருஷமாக மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிய புது முதலீடு போட்டு செயல்படுத்தக்கூடிய செயல்பாட்டை தவிர்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகத்துக்கு லாபஸ்தானத்திலேயே ரிஷபத்தில் போய் குரு பகவான் போகிறார். கடகத்துக்கு அந்த இடம் ஏற்கனவே சந்திரன் உச்சமடைஞ்ச இடமும் கூட. அப்போ சகல கீர்த்திகளையும் மாயாஜால வித்தைகளையும்
இந்த வருஷம் அப்படிங்கிறது கடக ராசி காமிக்கலாம். தப்பாகவே பேசினா கூட அவர் பேசினா தப்பு இருக்காதுப்பா, இவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார், 1-2 தப்பு வரத்தான் செய்யும், அதையெல்லாம் சொல்லலாமா, மீதியை பாருங்கன்றாங்க. அப்போ குரு பகவான் லாபத்துக்கு வந்தால் எல்லாத்துலேயும் லாபத்தை கொடுக்கும். ஏன்னா சூரிய சந்திர செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் இப்போ குரு பயிற்சி ஆகிறார். அரசியல் கடகம், அதை விட அரசியல் சிம்மம். அப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கு புதுசாக அரசியலில் நான் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், புதுசாக கட்சியை நான் கட்சி உறுப்பினராக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வருஷ காலங்கிறது நல்ல யோக பலத்தை கொடுக்கக்கூடிய காலமாக கடக ராசிக்கு இருக்கும். அப்போ திருமணம், தனபோகம், அதே மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு பொண்ணை பார்த்ததே பிடிச்சி போயிடும் பொண்ணுக்கு. அப்போ கல்யாணம் ஆயிரும். மாப்பிள்ளைக்கு இவ்வளோ நாளாக பொண்ணை பிடிச்சிருக்கோம், ஒரு பொண்ணு கூட கட்டிக்காது. இப்போ பொண்ணுக்கும் பிடிச்சி போயிடும், மாப்பிள்ளைக்கும் பிடிச்சி போயிடும். இப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி டிலே ஆகிட்டே போகும் இல்லைங்களா. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குருவலம், 3 வீரியம், 5 காதல், 7 திருமணம். அப்போ கடகராசியில் பிறந்தவங்க தயக்கம் இல்லாமல் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம், ஜெயிக்கலாம்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பூர்வீக சொத்தை எழுதலாம், கண்ட சனி முடிஞ்சிருச்சு, அஷ்டம சனி தான். இப்போ பூர்வீக சொத்தில் ஏதோ பிரச்சனை இருந்ததுங்க, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து நம்மளோட பேரில் எழுதலாமா அப்படின்னு சொன்னோம்னா எழுதலான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வண்டி வாகன சிறப்பு, புது தொழில் செய்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களும் தாராளமாக பண்ணலாம். சிம்ம ராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் கண்ட சனியாக பார்த்துட்ருக்கிறார். எந்த ராசியாக இருந்தாலும் கண்ட சனி பாதிக்காதுங்க, இந்த சிம்ம ராசிக்கு மட்டும் கண்ட சனி கட்டாயமாக பாதிக்குங்க. சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் அப்படி ஒரு பகை. அதுவும் சூரியன் பலவீனமாகக்கூடிய இந்த ஐப்பசி மாதம், அப்புறம் இந்த மகர மாதம், வைகாசி மாதம், ஆடி மாதம், இந்த மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் கொஞ்சம் பலவீனமாகுவார். இந்த மாதத்தில் இந்த கண்டசனி நடக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரவங்க போக்குவரத்து பார்த்து வரணும். ஏன்னா குரு பகவான் 10வது வீட்டுக்கு போயிட்டார். பூர்வ புண்ணியாதிபதி 10வது வீட்டுக்கு போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் மற்ற ராசிகளுக்கு தான் 10ல் குரு பதவியை பறிப்பார். இந்த சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதிங்கிறதுனாலையும் முழு நட்புக்குரியவருங்கிறதுனாலையும் கட்டாயமாக குருவால் ஒரு பாதிப்பும் இந்த சிம்ம ராசிக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் சனி பகவானால் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாக்குஸ்தானத்திலே கேது. அப்போ நான் என்னால் இதை முடியும் அதை முடியும்னு எதையாவது சொன்னால் அதை செய்யவே விட மாட்டார். நல்ல வேளை வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். எப்பா அளவாக சொல்லு, நீ செஞ்சு முடிச்சுட்டு கூட நீ சொல்லிக்க, பெருமை பேசிடாத, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியும்னு பெருமை பேசிடாதப்பா அப்படிங்கிறத குரு பகவான் சொல்லுவார். அப்போ வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. நல்ல வேளை குரு கேதுவை பார்த்துடுறார். அப்போ குரு 10க்கு போனது நல்லது தானே, இல்லைன்னா பார்க்க முடியாதுல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது வீட்டை பார்க்குறாரு. கொஞ்சம் சுகபோகம் விருச்சகத்தை பார்க்குறதுனால சிம்மத்துக்கு ஸ்திரம், அது கேந்திரம். கட்டாயமாக ஒரு வீடு வண்டி வாசலுக்கு ஒரு தொந்தரவு அப்படிங்கிறத கொடுக்க மாட்டார். 6வது வீடு கண்ட சனியாக இருக்குதேப்பா, சனி பகவான் எதையாவது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவாரான்னா அப்போ குரு பகவான் பார்த்துட்ருக்கிறார். இல்லை நான் கொஞ்சம் உன்னோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறேன், நீ கவனமாக மட்டும் போய் வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை சிம்ம ராசிக்கு குரு பகவான் கொடுக்கறதா எடுத்துக்கலாம். அப்போ குரு பகவானால் பெரிய அருளை கொடுக்க முடியலனாலும் மற்ற கிரகங்கள் கெடுக்கும் கெடு பலனில் இருந்து இவர் காப்பாற்றுறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். அப்போது ரிஷப ராசியில் இருக்கிறதுக்கு திரிகோண நட்சத்திரமா? ரிஷப ராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இங்கே உத்திரம், அஸ்தம், சித்திரை. அப்போ திரிகோணம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரிஷபத்திலேருந்து கன்னியை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ இவ்வளவு நாளாக முன்னாடி போகலாமா வேண்டாமா? இந்த கேது பகவான் உள்ளே வந்ததுலேருந்து ஒரே சோம்பேறித்தனம், ஒரு பயம், பதட்டம், எதுக்குமே ஒரு காரியத்துக்கும் முன்ன வைக்கவே முடியல. எல்லாம் தெரிஞ்சும் அதை போய் சாதிக்க முடியலையேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கமெல்லாம் இருந்திருக்கும் இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு. இந்த ஏக்கமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு இந்த குரு பகவானுடைய பார்வையால் நல்ல பலன் ஏற்படும். இப்போ இந்த குரு பகவான் கட்டாயமாக தனக்கு பாதகனா
அதாவது 7ஆம் அதிபதியாக வேலை செய்கிறத விட 2 கேந்திரத்துக்கு அதிபதி திரிகோணத்தில் போயிட்டு நல்ல விஷயத்த பண்ண போகிறார். 9வது வீட்டில் எந்த கோள் நின்னாலும் கோச்சார ரீதியாகவோ ஜனன ஜாதக ரீதியாகவோ பாக்கியஸ்தானத்தில் ஒரு கோள் நினைச்சோம்னா அது நம்மளுக்கு யோகம்தான் செய்யும். அப்போ சுகபோகம், வருமானம், அது பார்க்கக்கூடிய இடம் அந்த ராசி அல்லது கன்னி லக்னம் 3, 5வது வீட்டை இந்த குரு பகவான் பார்க்குறார். முயற்சிக்கு வழி கொடுப்பாரு. மனசில் ஆசையாக இருந்த கற்பனைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருஷம் வந்துட்டு இடம் கொடுப்பாரு. எப்பா நீ எது வேணாலும் செய், இஷ்டப்பட்டதை செய், கொஞ்சம் லக்னத்துக்குள்ளே கேது இருக்கிறதுனால நிதானமாக செய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கொடுக்க போகிறாரு. அப்போ அதே மாதிரியே சனி பகவானும் 6 உழைப்பு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. உன்னால் எவ்வளோ முடியுமோ நீ உழைக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்னி ராசிக்கு உரிய பலனாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கன்னி ராசி கீர்த்தி அடையும் ராசி. வெகு காலமாக கற்பனையில் மிதக்கிறது கன்னி, உள்ள கேது வந்துருச்சுன்னா அந்த கற்பனை எல்லாமே நெகட்டிவ் கற்பனையாக மாறிடும். இப்போ குரு பார்த்ததுன்னா என்ன ஆகும்? திரும்பவும் பாசிட்டிவாக மாறும். சரிங்க, அடுத்தது வந்துட்டு துலாம் ராசிக்கு 3, 6ஆம் அதிபதி குரு 8ல் மறைஞ்சால் என்ன? கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். மறைஞ்சிட்டு போகிறாரு, அவர் பார்க்காட்டி பரவாயில்லையே. சரிங்களா? அப்போ துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு ரிஷப ராசி அதுவே 8வது ராசி. 8வது ராசியில் போய் இந்த குரு பகவான் அமர்றாரு. அது யாருடைய நட்சத்திரத்தில் அமர்றாரு? இந்த சுக்கிரனுக்கு பகைவனுடைய நட்சத்திரத்தில், சூரிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில். அடுத்தது மாரகாதிபதி உங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சூப்பரான விஷயம் என்னென்னா அவர் மறைஞ்சு போய் நிற்கிறது தான் நல்லது துலாம் ராசிக்கு. சரி, அப்படி எங்கெங்கே பார்க்குறாரு? 12வது வீட்டை பார்க்குறாரு, 2வது வீட்டை பார்க்குறாரு, 4வது வீட்டை பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணிக்கணும்? கோயில் குளம்னு சும்மா சுற்றணும். பாக்கெட்லேருந்து காசே எடுக்க மாட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரவங்க. அவங்களுக்கு சோடனைக்கு மட்டும்தான் செலவு பண்ணிக்குவாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனா மனசு வராது. இப்போ என்ன பண்ணிக்கணும்? அப்படியே கால் வலிக்க கோயில் குளத்துக்கு போகணும். அன்னதானத்துக்கெல்லாம் அப்படியே காசு கொடுக்கணும். நல்ல கீர்த்தனைகளையெல்லாம் தெய்வ பாடல்களையெல்லாம் கேட்கணும். வண்டி வாகனமெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் மட்டும் போகக்கூடாது, இன்னும் 2 பேர்த்த சேர்த்து அந்த காரில் கூட்டிகிட்டு போகணும். 4வது இடத்தையும் குரு பார்க்குறாரு இல்லையா? கோயிலுக்கு மக்களை கூட்டி கொண்டு சென்றால் இந்த வருடம் யாருக்கு யோகம் கிடைக்கும்? துலாம் ராசிக்காரவங்க கோயிலுக்கு எல்லாத்தையும் டூரிஸ்ட் பஸ்ஸு நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு 4-5 பேரையாவது கூட காசு கொடுக்காம ஓசில் அவங்கள எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயமாக இந்த வருஷம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அடுத்தது விருச்சக ராசிக்கு, விருச்சக ராசியவே குரு அப்படியே பார்க்குறார். விருச்சக ராசியை குரு பார்க்குறது யோகம் இல்லையா? யார் இந்த குரு? தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. தனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் பூர்வ புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய குரு தனக்கு 7வது வீட்டுக்கு காலபுருஷனுக்கே தனஸ்தானத்தில் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா விருச்சக ராசியை பார்க்குது. அப்போ விருச்சக ராசியை பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த விருச்சக ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப குசியான காலம். இந்த வருஷம் வந்துட்டு என் பிள்ளை இதோட 2 தடவை நீட் எழுதிச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த தடவை பாஸ் பண்ணிடுமாம்மா? கட்டாயமாக பாஸ் பண்ணிடுங்க, உங்கள் பையன் பாஸ் பண்ணிடுவாங்க, நீட் எக்ஸாமில் உள்ளே போயிடுவாங்க. எப்படி சொல்கிறது? 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தனக்கு 7வது வீட்டுக்கு ரிஷபத்துக்குள்ளே போயிட்டாரு. அது வாக்குஸ்தானம். நம்ம வந்து மேற்கல்வி 9வது வீடுன்னெலாம் எடுத்துக்கூடாது. எப்போ கல்வியை பற்றி பேசினாலும் முதல்ல 2 தான் பார்க்கணும். நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் தான் படிக்குது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடும். இப்போ மனைவி பேரில் ஒரு இடம் வாங்கலான்னு பார்க்குறேன், தொழில் அமைக்கலான்னு பார்க்குறேன், இந்த வருஷம் பண்ணலாமா? சூப்பராக பண்ணலாம். மனைவி ஸ்தானம் 7வது வீட்டுக்கு தான் தனாதிபதி போயிருக்கிறார். அப்போ மனைவி பேரில் வண்டி வாகனம் போடுறதோ தொழில் பண்ணுறதோ தாராளமாக பண்ணலாம். இப்போ நான் என்னமா பண்ணுறது? லக்னாதிபதி 6, 8, 12 மறையாமல் கேந்திர திரிகோணத்தில் ஜனன ஜாதகத்தில் அந்த ஜாதகனுக்கு அமைப்பு இருந்தால், இல்லை ராசி அதிபதி நல்ல பலமாக இருந்தால் இந்த வருஷம் எதை தொட்டாலும் தொடங்கும். 7வது வீடுங்கிறது பொதுமக்கள் தொடர்பு. நான் இப்போ மைக் பிடிச்சே நான் பேச மாட்டேன், நான் வேறு விருச்சக ராசியாக போயிட்டேன், நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக நிற்கலான் இருக்கிறேன். நிற்கலாமா? இந்த வருஷம் நிற்கலாம்.
தாராளமாக நிற்கலாம். நீங்கள் பேசலினாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய சார்பில் பேசிடுவாங்க. வாக்குஸ்தானாதிபதி தான் பொதுமக்களுடைய 7வது இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிறதுனால. அப்போ 11 விருச்சக ராசியை 11வது வீட்டையும் 1வது வீட்டையும் 3வது வீட்டையும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த வருட காலம் அவங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல தைரியத்தையும் லாபத்தையும் ஒரு இறைவனுடைய அனுகிரகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இவங்களும் என்ன பண்ணணும், ரிஷபத்தில் குரு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அழகாக நல்ல பட்டு வேஷ்டி பட்டு சட்டை இல்லை பட்டு புடவை இந்த மாதிரியா நல்ல லக்ஸரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல சிவாலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் ஒரு நாகரீக தோரணையில் குரு பகவானை வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு வரம் கொடுப்பாரு. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசி அதிபதி 4ஆம் அதிபதி, அவர் போய் 6வது வீட்டில் இருக்கிறார். இப்போ இந்த விதண்டாவாதம் வம்பு சண்டை, ஒருத்தர் ஏதாவது நம்மளை சண்டை கட்டினாங்கன்னா கூட திட்டுனாங்கன்னா கூட அதை வாங்கிக்கிட்டு என்னடா என்னோட விதி எப்படி அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தோம்னா இந்த வருஷம் குரு பகவான் நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். ராசியாதிபதியே 6வது வீட்டுக்கு போய் வாக்குஸ்தானத்தை பார்த்தா நம்மளே போய் வம்பில் சிக்கிக்குவோன்னு அர்த்தம். வாக்குஸ்தானத்தை தான் பார்க்குறாரு, வாக்கை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னா அவர் யார்? முதல்ல குரு பயிற்சிங்கிறமே அந்த குருவே வந்துட்டு இவர் தானே, ராசி அதிபதி தானே, அவர் 6வது வீட்டுக்கு போகலாமா? போகக்கூடாது. 6, 8, 12வது வீட்டுக்கு ராசி அதிபதி கோச்சார ரீதியாக போகக்கூடாது. போயிட்டாரம்மா, 7.5 சனி முடிஞ்சிருச்சு. தைரியஸ்தானத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே சனி பகவான் போயிட்டார். அடுத்தது சுகஸ்தானத்தில் போய் ராகு பகவான் நிற்கிறாரு. ராகு பகவான் நேராக எங்கே பார்க்குறார்? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறார். சுகம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு தான் அந்த உடலில் கட்டி தேவையில்லாத நோய் நொடிகள் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு 7.5 முடிஞ்சிச்சுடா, இன்னுமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்காம இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகளில் பார்த்திங்கன்னா தனுசு ராசியும் முக்கியமாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். 10வது வீட்டையும் 12வது வீட்டையும் குரு பகவான் இப்போ பார்க்குறார். அப்போ உழைப்பு, மாத சம்பளம், சுயதொழில் நான் பார்த்தனா தானே எனக்கு பிரச்சனை, நான் மாதம் கண்டா சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. ஒரு நேரம் ஒரு திட்டு வாங்கிட்டு மாதம் கண்டா சம்பளத்தை வாங்கிட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம். இந்த சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைகளை இது கொடுக்கும். 10வது வீட்டை உழைப்பு ஸ்தானத்திலேருந்து குரு பகவான் பார்க்கறதுனால எந்த அளவுக்கு கடின உழைப்பை போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு லாபத்தை எடுக்கலாம். 12வது வீட்டை குரு பார்க்கறதுனால 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் போய் நைட்டு படுத்து தூங்கினோம்னா வீடு நாளைக்கு இதே பிரச்சனை தான், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு நிம்மதியாக தூக்கம் வந்துடும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இவங்க கட்டாயமாக திருவாசகம் படிக்கணும். இல்லை உங்களுக்கு என்ன சாமி பிடிச்சிருக்கோ, நீங்கள் கிறிஸ்டினா உங்களுக்கு தகுந்த பஜனை, என்ன நம்மளுக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய கீர்த்தனைகளை காதால் கேட்குறப்போ பாடுறப்போ இந்த 2வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பாதிப்பு குறையும். இந்த குரு பகவான் வக்கரத்தில் போவார் இல்லைங்களா, அந்த ஒரு 4 மாத காலம், அது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத இவங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியவே குரு பார்க்குறார். சனி பகவானுடைய மகர ராசியவே குரு பார்க்குறார். 9வது வீட்டை பார்க்குறார், 11வது வீட்டை பார்க்குறார். எங்கேருந்து பார்க்குறாரு? 5வது வீட்டிலேருந்து. தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குரு 1, 9, 11வது வீட்டை பார்த்தால் இந்த பிள்ளைங்க இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கும். எங்கே கடல் தாண்டி சீட்டு கேட்டாலும் கிடைக்கும், என்ன எதுக்காக கேட்டாலும் கிடைக்கும். இப்போ அதுவும் முக்கியமாக இந்த வருஷம் மகர ராசியில் இருக்கிறவங்க இந்த சயின்டிஸ்ட்டு இல்லையா ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலான ஒரு கல்வி இந்த மாதிரி தான் தேர்ந்தெடுப்பாங்களே. இந்த வருஷம் நிறைய பிள்ளைங்க பாஸ் பண்ண முடியாத பிள்ளைங்க வந்துட்டு கன்னி ராசியிலையும் மகர ராசியிலையும் ஒரு பயந்த சுபாவமாக விருச்சக ராசியிலையும் இருந்த பிள்ளைங்க இந்த வருஷம் நீட் எக்ஸாம்லேயோ இல்லை மற்ற குரூப் எக்ஸாம்லேயோ பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா மகரத்துக்குள்ளேயும் என்னென்ன நட்சத்திரம் இருக்குங்க? சூரியனுடைய, சந்திரனுடைய, செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது. குரு பகவான் யாருங்க? நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த முறை எக்ஸாம் எழுதுறதுல பாஸ் பண்ணிடலாமா இல்லையா? அது எங்கெங்கே பார்க்குறாரு? ராசியும் பார்க்குறாரு, 9வது வீட்டையும் பார்க்குறாரு, 11வது வீட்டையும் பார்க்குறாரு. எந்தடையும் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நல்ல ரிஸ்க் எடுத்து படித்தாங்கன்னா சனி பகவானும் ஜென்ம சனி முடிஞ்சு போயிடுச்சு. அந்த சோம்பேறித்தனமெல்லாம் இன்னமே போயிடும். பாத சனி தான்.
எப்படினாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத அந்த இடத்துல குரு பகவான் கொடுத்துருவார். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்குள்ளே ஏற்கனவே ஜென்ம சனியாக சனி பகவான் இருக்கிறாரு. 4வது வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா குரு பகவான் இருக்கிறார். கும்பராசிக்கு 4வது வீட்டில் குரு. இந்த கும்பராசிக்கு தனாதிபதி லாபாதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். மகர ராசியை காட்டிலும் இந்த கும்பராசி குரு பகவான் வந்துட்டு கொடுத்தே ஆகணும். 4வது வீட்டுக்கு போயிட்டார். அப்போ எதையுமா கொடுக்கறது? மனையை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். என்னம்மா ஜென்ம சனியில் வீடு கட்டுனா நின்று போயிருங்கிறாங்களே, தடையாகி போயிருங்கிறாங்களே, சரி வாங்கி மட்டும் போடலாம். எப்படியும் கடங்காரன் ஆக போகிறோம், எப்படியும் செலவு அப்படின்னு ஒன்று இருக்குது. 12வது வீட்டை குரு பகவான் 4வது இடத்துலேருந்து பார்க்குறாரு. 4ங்கிறது சின்ன கட்டடம், 12ங்கிறது பெரிய கட்டடம். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா ஐயா? ஆமாம் சொல்லணும் நீங்கள். அப்போ 4, 12 சம்மந்தப்பட்ட இடத்த இப்போ குரு பகவான் பார்க்குறார். 8வது வீட்டையும் குரு பார்க்குறார். அப்போ கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த இடத்துல காரியம் நம்ம விரும்பினாலும் விரும்பலினாலும் நடக்கக்கூடிய விஷயமா அந்த இடத்துல உண்டாகுமா இல்லையா? உண்டாகும். பிரம்மாண்டப்படுத்தி செஞ்சோம்னா நல்லா வசதியாக மாட்டிக்குவோம். எளிமையாக பண்ணணும். இப்போ 70% எங்கிட்ட பணம் இருக்குது, 30% நான் கடன் வாங்கி பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நான் அதுக்கு வந்துட்டு ஸ்டெப் எடுக்கலாம். இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, இறை வழிபாடு இதெல்லாம் இப்போ கும்பராசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு ஃபேவரபுளாக இல்லை. சனி பகவான் ராசி அதிபதி தான், ஒன்றும் கெட்டது பண்ண மாட்டார், இருந்தாலும் பண்ணுவார். அவருக்கு மந்தன் இன்னொரு பேர் இருக்குதே. அப்போ நான் பண்ணணும்னு நினச்சாலும் காலையில் நைட்டெல்லாம் யோசிப்பேன், காலையில் எழுந்திரிச்சு நாளைக்கு பார்த்துக்கலான்ருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? மந்தன் செயல்படுறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ 2, 8 ஏற்கனவே ராகு கேதுவால் பிடிக்கப்பட்டிருக்குது. சனி பகவான் இப்போ லக்னத்துக்குள்ளேயோ இல்லை ராசிக்குள்ளேயோ கும்பத்தில் இருக்கிறாரு. 4வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு. அப்போ இந்த வருஷம் இந்த பிள்ளைங்க நல்ல கவனமாக படிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறத விடவே கூடாது. சும்மா அந்த புக்கை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் 3 மாதத்துக்கு முன்னாலேயே இந்த +2 படிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க, 10th முடிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரம் அப்படியே மனசில் ஓட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் நல்ல பலத்தை கொடுப்பாரு. அப்போ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசி எதுங்க? கும்பராசி. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு விரயசனி, ராசிக்குள்ளேயே ராகு. குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறார்? 3வது வீட்டில் இருக்கிறார். இந்த குரு பகவான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு? சூரியனையும் சந்திரனையும் குரு பகவானையும் இந்த ராகு கேது வந்துட்டு பிடிச்சதுன்னா இவங்களுடைய சக்தி குறையும். குரு, சூரியன், சந்திரன் இவங்களை வந்துட்டு ராகு பகவான் பார்த்தால் குருவனுடைய சக்தியாக இருந்தாலும் குறையும், சந்திரனுடைய சக்தியாக இருந்தாலும் குறையும், சூரியனுடைய சக்தியாக இருந்தாலும் குறையும். இப்போ குரு பகவான் வந்துட்டு குரு பகவானை ராகு பார்க்குறார் மீன ராசியிலிருந்து. அப்போது என்னோடய வீட்டில் என்னோடய எதிரி போய் உக்காந்துக்கிட்டு என்னையே தூரத்துலேருந்து குச்சியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காலம்தான் இந்த காலம். 7.5 விரயசனியாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால போக்குவரத்து பார்த்து போய் பார்த்து வரணும். 7, 9, 11 இந்த வருஷம் இந்த லவ் மேரேஜ் ஓடி போய் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறது, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நான் நினச்சே பார்க்கலையே, எப்படிடா இப்படி பண்ணுச்சு, அமைதியான பிள்ளையாச்சே மீனராசி அப்படிங்கிற மாதிரியாக ஒரு தேவையில்லாத கெட்ட பேர்களை வந்துட்டு இந்த ராகு வந்துட்டு கொடுப்பாரு. ஏன்னா ராகு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவை பார்க்குறாரு. அடுத்தது இந்த குரு பார்வை பெற்ற இவர் என்ன பண்ணுறாரு? 7வது வீட்டை பார்க்குறாரு. 12வது வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அப்போது இந்த பிள்ளைங்க விருப்ப திருமணம் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். ஏமா இதே கடகராசிக்கு சொன்னீங்க சூப்பராக இருப்பாங்கன்னு, மீனராசிக்கு வந்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்கங்கிறிய. ஆமாங்க, செலெக்ஷன் தப்பாகும். இந்த வருஷம் நம்ம எதை எடுத்து வச்சோம்னாலும் அந்த செலெக்ஷன் வந்துட்டு தப்பாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 7வது வீடு, 9வது வீடு, 11வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. 7 நம்மளோட பொதுமக்கள் தொடர்பு. அப்போ அந்த இடத்துல அதிகமாக நம்ம சுவாரஸ்யமாக பேசுகிறவங்கக்கிட்ட நம்ம மயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 9வது வீடு. 9 நம்மளுடைய பாக்கியம். எப்படியா சாமி புண்ணியம் இப்போ குரு பகவான் ராசி அதிபதி போய் 9வது வீட்டை பார்க்குறார்.
11வது வீட்டை பார்க்குற தினத்தை வேலைக்கு எனக்கு தினத்தை லாபம் கிடச்சிரும். நம்ம ஒன்றை வந்துட்டு பிரம்மாண்டமாக இந்த வருஷம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் யார் போடக்கூடாதுன்னா மீன ராசிக்காரவங்க போடக்கூடாது. போட்டாங்கன்னா கரெக்டாக பிரம்மாண்டமாக கிடைக்கும்னு நினச்சி எல்லாத்தையும் அப்படியே ராகு முழுங்கிட்டு போயிடுவார். ஏன்னா 11வது வீட்டையும் எப்படி பார்ப்பார்? ராகு பகவான் பார்ப்பார். 11வது வீட்டை 3வது பார்வையாக பார்ப்பார். 3வது வீட்டை 11வது பார்வையாக பார்ப்பார். அப்போ எப்படி பார்த்தோம்னாலும் மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் முயற்சி செய்கிறத கொடுத்தாலும் அந்த முயற்சி வீண் முயற்சியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப்னுடைய பேரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா கட்டாயமாக பார்ட்னர் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளால் லாபம் பெற முடியாது. ஏன்னா ராசிக்கு லாபாதிபதியே விரயத்தில் போயிட்டாரு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சே இந்த விரயத்தையெல்லாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்க. எது எப்படியோ குரு பகவானுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கணும். நம்ம மட்டும் அறிவை பயன்படுத்தினோம்னா அதான் விதிபாதி மதிபாதின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய மதியை கரெக்டாக பயன்படுத்தினோம்னா குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ அதனுடைய தாக்கங்களை நம்மக்கிட்ட கொடுத்தாலும் நம்மளுடைய மதியால் அதை கொஞ்சம் வெல்ல முடியும், நல்லதாக மாற்றிக்க முடியும். அடிக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட கூட குச்சியை வாங்கி கோளாறாக பேசி அந்த குச்சியை நம்மளுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்திக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் மதி அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? நன்றிங்க. அடுத்தது எம்பெருமான் சிவபெருமானை பற்றின ஒரு பாடல். ஒரு 5 நிமிஷம் பாருங்க, நான் மட்டும் பேசலாம். அப்போது சிவபெருமானை தான் நம்ம தட்சிணாமூர்த்திங்கிறோம். இப்போ திருவிளையாடல்லேருந்து ஒரு பாடல், ஒரு 2 நிமிஷம். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். நன்றான வேதத்தில் நான்கானவன், நம சிவாய என 5ஆனவன். நன்றான வேதத்தில் நான்கானவன், நம சிவாய என 5ஆனவன். இன்பச் சுவை தனுக்குள் 6ஆனவன், இன்பச் சுவை தனுக்குள் 6ஆனவன். இன்னிசை பவன்களில் 7ஆனவன், தித்திக்கும் பொருட்களில் 8ஆனவன். தித்திக்கும் பொருட்களில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச வித்தானவன். 10ஆனவன் நெஞ்சில் பற்றானவன், 12 வேலவனை பெற்றானவன். முற்றானவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தான் என்று சொன்னானவன். தான் பாதி உமை பாதி கொண்டானவன், தன்னில் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன். காற்றானவன் ஒளியானவன், நீரானவன் நெருப்பானவன். காற்றானவன் ஒளியானவன், நீரானவன் நெருப்பானவன். நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பின் வடிவாகி நின்றானவன். ஓம் நம சிவாய. மிக அருமையாக உரையாற்றி கருத்துக்களை, குரு பயிற்சி பலன்களை சிறப்பாக செய்த சகோதரி பத்மபிரியா அம்மாவுக்கு தலைவர் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். என்னுடைய பேர் எஸ்பி பத்மபிரியா. நான் பரமத்தி வேலூர்லேருந்து வரேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9442835113.